Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாயமாகினர். இதுகுறித்த புகாரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடி வந்தபோது காணாமல் போன அன்றைய தினம் இரவே 2 மாணவிகளும் வீடு திரும்பினர். அப்போது இருவரும் சோர்வாக இருப்பதை கண்ட பெற்றோர் அதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாணவிகளின் வீட்டிற்கு வந்த போலீசார் இருவரையும் தனியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. மாணவிகள் இருவரையும் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை அடுத்துள்ள குருசுக்குப்பத்தைச் சேர்ந்த மீன் வியாபாரி ராஜு என்ற புஷ்பராஜ் மற்றும் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் மணி என்ற மணிமாறன் ஆகியோர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி இருவரையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. முன்னதாக இளைஞர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி அவர்களோடு பழகிய மாணவிகள் கடந்த 2ஆம் தேதி அவர்களோடு கடற்கரைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்த இருவரும் அவர்களின் நண்பர்களுக்கும் மாணவிகளை இரையாக்கியுள்ளனர். ஏற்கனவே நண்பர்கள் 12 பேரை கடற்கரைக்கு வரவழைத்திருக்க அவர்கள் ஒவ்வொருவரும் மாணவிகளை சீரழித்து சின்னாபின்னமாக்கி தங்களது காம வெறியை தீர்த்துக் கொண்டனர். இது தொடர்பாக புஷ்பராஜ், மணிமாறன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் மற்ற 12 பேரையும் போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் புதுச்சேரியின் முக்கிய புள்ளிகளின் மகன்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் 2 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர வைத்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் கிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.